குழந்தைய விழுங்கின ராட்சத மலைப்பாம்பு வயிற்றை கிழித்து பார்த்த மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சூரியன் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு முரட்டு காலை பொழுது இந்தோனேஷியால பசுமையான மலை கிராமமான சுலவேசி அப்படின்ற பகுதியில 5 வயது சிறுவன் ரஹ்மான் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்திருக்கான். அவனுடைய சிரிப்புகள் காற்றுல கலந்து அக்கம் பக்கம் கிராமவாசிகள் எல்லாருடைய இதயங்களையே தொட்டிருக்கு. ஆனா அந்த சிரிப்பு திடீர்னு மறைஞ்சு போயிருக்கு. ரஹ்மான் காணாமல் போயிட்டான். எங்க போனா என்ன ஆனா அப்படின்ட்டு அவங்க அம்மா தேடிக்கிட்டே இருந்தாங்க. கிராமம் முழுக்க அவங்களுடைய குரல் ஒலிச்சுட்டே இருந்துச்சு. பசுமையான தோட்டங்கள், சறுக்கக்கூடிய சாலைகள், மரங்களுக்கு இடையேயான இடுக்குகள், அது மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயும் ரஹ்மானுடைய உருவத்தை தேடி அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு சாலையோரத்துல ஒரு பெரிய மலைப்பாம்பு இருந்திருக்கு. இந்த மலைப்பாம்புடைய நீளம் 23 அடி, தடிமனா இருக்கும். அந்த மலைப்பாம்புடைய வயிறு வீங்கின மாதிரி இருக்கு. நகர முடியாம சிக்கிக்கிட்டு இருந்திருக்கு. இது ரஹ்மான விழுங்கி இருக்குமோ அப்படின்ட்டு சந்தேகத்தோட விவசாயி பாம்பை இழுத்து பார்த்திருக்காரு. பாம்புடைய வயிறு விதிர்ந்து அதிர்ச்சி அலைகள் அதே மாதிரி கிராமத்தை உறைய வச்சிருக்கு. ரஹ்மான் இல்லை. இதுக்கு பதிலா பக்கத்து தோட்டத்துல இருந்து ஒரு குட்டியான கண்ணுக்குட்டியை இழுத்து முழுங்கி இருக்கும் போல. அது மட்டும் இல்லாம என்னடா இப்படி பண்ணிருச்சே அப்படின்ட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க. பாம்பு வயிற்றுல உயிரோடு அடைபட்டு அவதிப்பட்டு கொண்டு இருந்துச்சு. இது என்ன, அந்த பையன் எங்க அப்படின்ட்டு கோபமும் பயமும் கலந்த குரல் எழுந்திருக்கு. பாம்போட வயிற்றை சீக்கிரமா கிழிச்சு பார்த்திருக்காங்க. எல்லாருமே அலறி இருக்காங்க. கன்றுக்குட்டி வெளியே வந்தது. ஒருவேளை ரஹ்மான் இல்ல, பெருமூச்சு விட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பாம்பு விழுங்கினது ஒரு கன்று. சிறுவன் இன்னும் எங்கேயோ தொலைஞ்சானோ, மலையோட நிழல்கள் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையனை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த குட்டி பையன் மட்டும் கிடைக்கவே இல்லை. அந்த தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது மறுபடியும் இன்னொரு மலைப்பாம்பு, அதை விட இது பெருசு, 28 அடி நீளம் கொண்டது, பாறைகளுக்கு இடையில சிக்கி இருக்கு, வயிறு வீங்கி இருந்துச்சு. மக்கள் அனைவருமே பதட்டம் அடிச்சிருக்காங்க. இதையும் வெட்டி பார்க்கலாம், உயிர் இருந்தா காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னது கிராமவாசிகள். சுத்தி இருந்தவங்க பெரிய கத்தி ஒன்னை எடுத்து விவசாயி பாம்போட வயிற்றை கிழிச்சா. 2வது அதிர்ச்சி, பாம்போட வயிற்றுல சாரா அப்படின்ற டீச்சரோட உடல் இருந்துச்சு. பயத்தோட கூடிய முகத்தோட முதல்ல அவங்க பார்த்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக தூக்கி இருப்பாங்க போல. அப்ப டீச்சரும் குழந்தையும் சேர்ந்து உள்ள மாட்டியிருக்காங்க. சொல்ல போனா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த பாம்பு கிட்ட இருந்து அவங்க 2 பேரையும் காப்பாற்றவே முடியல. 2025ஆம் ஆண்டுல மட்டும் இந்த பகுதியில அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.